இந்த ப்ராப்ளம் பாருங்க. If rupees 510 be divided among A, B, C in such a way that A gets 2 by 3 of what B gets and B gets 1 by 4 of what C gets, then their shares are respectively. ரூபாய் 510 ஆனது A, B மற்றும் C க்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. A என்பவர் இதில் B பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார். B என்பவர் இதில் C பெறும் தொகையில் 1/4 பெறுகிறார் எனில் அவர்களின் பங்கீட்டு தொகைகள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது அப்படி நான் எழுதுறேன். A என்பவர் B யில் பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார். அப்போ 2/3 into B, இதுதான் A. சரிங்களா? அடுத்து B அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு அப்படின்னா 1/4 of what C gets. இப்போ இந்த B ய A ல சப்ஸ்டிட் பண்றேன். பாருங்க, A is equal to 2/3 into B க்கு வந்து 1/4 into C போடுறேன். 1/4 into C போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகும். C/6 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ A is equal to C/6. B வந்து 1/4 into C. சரிங்களா? இப்போ இந்த 510 3 பேருமே வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. சரியா? அப்போ A கூட்டல் B கூட்டல் C is equal to 510. A வந்து அப்ளை பண்ணலாம். A is equal to C/6 plus B is equal to C/4 plus C அப்படி நம்ம போட்டுக்கலாம். is equal to 510. இப்போ ரெண்டையும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 2C கூட்டல் 3C கூட்டல் 12C அப்படிங்கிறது கிடைக்குமா? is equal to 510. இத ஃபர்தரா நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது 17C/12 is equal to 510. இதை கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 30 கிடைக்கும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா C is equal to 360 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம C-க்குள்ளது கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின்ல 3 பேருடைய இதையும் கேட்டிருக்காங்க. அதை ரேஷியோவாட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ A வந்து 3/6 அதானே? அப்போ C வந்து 360. அப்போ 360/6 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 60 கிடைக்கும். அதே மாதிரி B பாருங்க, 1/4 into C. நம்மளுக்கு C வந்து 360 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 90. ஸோ C வந்து 90, A வந்து 60, C வந்து 360. அப்போ பாருங்க, 60 is 90 is 360. இதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் B ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்.